ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படி ராஜுவை காமிக்கிறாங்க. அவனுமே சொல்கிறான், நீதி இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நானும் போயிடுற நீதி கூட அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பக்கம் நர்ஸுமே டாக்டரை கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் அவளுக்குமே பல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டருக்காரவங்களுமே வந்து பார்த்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு வந்து வெளில சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், காடோடைய கிரேஸ் தான் அவங்க வந்து உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை டாக்டர், நீங்கள் தான் வந்து அவங்க உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, நீ அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும், அவள் தான் ரொம்ப பெரும் பாடுபட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டாக்டர் சொல்ல, சரி நான் போய் உள்ளே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போய் நம்ம நீத்தியை தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அவள் வீட்டுக்கு அழுதுகிட்டே வாரா. இருந்தாலும் சந்திரிகா கிட்ட எதையும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. அப்படியே தன்னுடைய ரூமுக்கு வந்து ரொம்ப அப்படி மனசு உடஞ்சு போய் அழுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கம் உண்மைலாம் தெரியாது, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே நீத்தி கூட அப்புறம் என்ன ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து நீத்தி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அவள் கண்ணாடியில் பார்க்கும்போது, என்ன பரி, நீ உன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டே இப்படி பண்ணுற, நீ உனக்கு இதே சரியாக படுதா, உன் ஃப்ரெண்ட் எவ்வளோ உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சியாக அவள்கிட்ட கேட்குது. இதை பார்த்துட்டு அந்த கண்ணாடியுமே உடச்சிட்றா. கண்ணாடியை உடச்சனால அவளுடைய கால்லையுமே அந்த பீஸ் குத்திருச்சு. அப்படி இந்த வந்து அந்த வீட்டு ஆன்ட்டியோடைய மாமியார் தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த வீட்டு ஆன்ட்டிக்கு வந்து ஆனிவர்சரி அப்படின்றனால கோலாகலமாக எல்லாமே நடந்துட்டுருக்கும். அப்போ அந்த பாட்டியுமே, இந்த வீட்டு மருமகள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரியுமே அந்த பக்கம் வந்து நிற்கிறா. அப்போ அவளையும் பார்த்துட்டு, அழகா இருக்கா மகாலட்சுமி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜுவுமே வாரான். ஸோ அவன்கிட்டையுமே வந்து ராஜு சொல்கிறான், பாட்டி எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், நல்லா இருக்கேன்ப்பா, உன் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுமே வந்து வேண்டாவது வெறுப்பாக தான் அங்கே நின்றுட்டுருப்பா. அவனும் ஊட்டும் போது டக்குன்னு சலசலை ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவனுமே கொடுக்குறான், இவளுமே குடிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு, இந்த பாரு ராஜு, நான் உன்னுடைய கல்யாணத்தை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், மறுபடியுமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்ல, அதுக்கு வந்து இவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது. ஹீரோயின் டக்குன்னு ரூமுக்கு வந்துடுவா. ரூமுக்கு வந்த ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவுமே கேட்கான், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்கே பாருங்க ராஜு, என்னாலாம் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இவன் வந்து இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்த வெளிலேருந்து கேட்ட சந்திரிகா அக்காவுமே உள்ளே வந்து, என்னாச்சு பரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லைக்கா, நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லவும், எங்க பாரு பரி, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ நீ வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காது, நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும்ல, தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல, நீ ஏன் பெட்டில் படுக்காம கீழே படுக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க ராஜு, எனக்குலாம் பெட்டில் ஒன்றும் படுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விரிச்சிட்டு இருக்கும்போது, நான் கீழே படுக்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவனே வந்து பேசுகிறான். அவனே வந்து க்ளோஸாக இருக்கான். அவன் வந்து எதையுமே கண்டுக்காமல் அந்த பக்கம் போய் படுத்துடுறான். அப்போ இவன் நினைக்கிறான், என்னதான் ஆச்சு இந்த பரிக்கு, ஏன் இவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா, இவளுக்கு என்னமோ ஒன்று உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு இந்த இடத்துல டவுட் வருது. அப்படி காலையில் ஆகுது. அப்போ வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீதிக்கு ஏதோ ஆயிட்டு அப்படின்னு சொன்னவும் அவன் பதறி கிளம்பி போகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரியுமே ஒரு பக்கம் ஃபோன் அடித்து, நீதி என்னாச்சு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் சஞ்சுவை ப்ராங்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் பரிக்குமே புரிஞ்சிருக்கும். தென் அவன் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம நீதியுமே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு கேக் வெட்டிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் அந்த ஆன்ட்டிக்கு வந்து கல்யாணமே நடக்குது. அப்போ ஹீரோயினுமே கிளம்பி வந்திருப்பாங்க. தென் இவங்களுக்கு தான் அடுத்த கல்யாணமேட்டு. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, என்ன பாருமா, உனக்கும் ராஜுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ ராஜுவை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டியுமே கூப்பிட்டு, இங்கே பாரு, உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அது நீ கரெக்டாக எடு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவளுக்கு அந்த கல்யாண மேடையில் வந்து ராஜு என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனியாக இவ சந்திரிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். கல்யாணம் பண்ணித்தான் அவனும் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு ராஜு போய் நிற்கும் போது இவ டக்குன்னு அந்த ஓமகுண்டத்தில் தண்ணியை ஊற்றிடுவா. தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களாம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏன் இப்படி நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறா, இவர் பண்ணாத கள்ளத்தனமே கிடையாது, இவர் என்ன எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணாருன்னு நினச்சிங்க, அவங்க அம்மா வந்து இந்த சொத்துக்காக என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தானே இவர் கல்யாணம் பண்ணார், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவ சொல்ல, அதுக்கு ராஜு சொல்கிறான், இந்த மாதிரி நடு வீட்டில் வச்சு தான் நம்ம குடும்ப கதையெல்லாம் பேசுவியா, ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, பார்க்க அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் இவன் போய் எல்லாத்துட்டையும், இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு நாள் இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் பரிக்கிட்ட வந்து, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்
தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவ சொல்றா, "நீங்க என்ன கள்ளத்தனம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட சொன்னா அசிங்கமா போயிரும். அதெல்லாம் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்கேன்" அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்க. இங்க இவங்க 2 பேத்துக்குமே வார்த்தை முட்டுது, வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போ வந்து அந்த ஆன்ட்டியுமே வந்து, "என்னம்மா ஆச்சு பாரு, எதுக்கு நீ இப்படி இவ்ளோ ஃபீல் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆன்ட்டி இங்க பாருங்க ஆன்ட்டி, இவரால தான் எல்லாமே பிரச்சனை. இவங்க அம்மா வந்து டவுரிக்காண்டி கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க இவங்களுக்கு. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டா பார்த்தா இவருக்கு 2 ஒய்ஃப் ஆன்ட்டி. அந்த 2 ஒய்ஃப்ல அந்த 2வது ஒய்ஃப் யார் தெரியுமா? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்ட்டி. இப்போ சொல்லுங்க நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்ற மாரி அவ கேட்க, அதுக்கு அந்த ஆன்ட்டியுமே என்ன சொல்லன்னே தெரியல. அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கு இந்த பயலுமே வந்துட்டு அமைதியா ஷாக்கா நிக்கிறான். அப்ப அவங்க அம்மாவுமே வந்துட்டு ராஜுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்துப்புட்டு அந்த ஆன்ட்டியுமே வந்து ராஜு அம்மாட்ட கோவப்படுறாங்க. பரி தான் கரெக்ட்டா இருக்கா. ராஜு பண்ணது தப்பு. ஆனா உன் பையன நீ ஒண்ணுமே ப்ளேம் பண்ண மாட்டேங்கியே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நீத்தியுமே அந்த பக்கம் இருந்து தன்னுடைய ரூமுக்கு வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பா. அப்ப இந்த ஆன்ட்டியுமே, "பரி என்னுடைய பொண்ணு. அவ வந்து என் பொண்ணு என்ன ஸ்தானத்துல நான் வச்சிருக்கேனோ, அத மாரி தான் அவள வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள ரூம் கிட்ட போயி, "இங்க பாரு பரி, நீ எந்த முடிவுனாலும் எடு. ஸ்ட்ராங்கா எடு. நான் உன் கூட நிப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால அவளுமே வெளில வரா. அதே மாதிரி ராஜுவோடைய அம்மாவுமே, "இந்த வீட்ட விட்டு நீ போனா அவ்வளதான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜு வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். பரியுமே வந்து சொல்றா, "எனக்கு இந்த வீட்ல வாழ சுத்தமா இஷ்டம் கிடையாது. நான் இந்த குடும்பத்த என்னுடைய குடும்பமா பார்த்தேன். என் அப்பா, அம்மா என்ன அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. என் அப்பா எங்க அம்மாவ எவ்வளோ லவ் பண்ணாரோ, அந்த மாரி தான் இவர் லவ் பண்ணுவாருன்னு நான் நெனச்சேன். இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வீட்ட விட்டு கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. அப்போ அந்த ஆன்ட்டியோடைய ஹஸ்பண்டுமே வந்து, "இந்த மாரி பண்ணாதம்மா" அப்படின்னு சொன்னா, "மன்னிச்சிடுங்க அங்கிள். எனக்கு வேற வழி இல்ல. ஆனா உங்கள நான் எல்லாத்தையுமே சொந்தமா தான் பார்க்கேன். இந்த அக்கா எனக்கு ஒரு அக்கா மாரி இருந்தாங்க. அந்த ஆன்ட்டி வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் என்ன கேரா பார்த்துக்கிட்டதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல்ல போய் நிப்பா. அப்ப இந்த ராஜுவோடைய அம்மாவும் வந்து, "நீ இந்த வீட்ட விட்டு போனேன்னு வச்சுக்கோயேன் ஒன்ஸ், அதுக்கப்புறம் திரும்பியே வர முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பரி வந்து கூலா, "நான் ஏன் இந்த வீட்டுக்கு வரப்போறேன்" அப்படின்னு நெனச்சுட்டு, அவ என்ன பண்ணிர்றா அப்படின்னா, தன்னுடைய லக்கேஜ் எடுத்துட்டு வெளில வந்துர்றா. அப்ப யோசிக்கா, இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது? எங்கடா போறது? அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போக்கூடாது. போனா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல வந்து இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு நீத்தி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீத்தி நடமாடிட்டு இருந்திருப்பா போல. ஸோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. இவ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. அப்ப டாக்டர்காரவங்களும் அவங்க ஷாக் ஆகுற மாரி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்ட பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இவன் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி, "நிதி இங்க பாரு, ராஜு தான் உன்னுடைய ஹஸ்பண்ட்" அப்படின்ற மாரி உண்மைய சொல்லிர்றா. அதுக்குள்ளேயே நம்ம நீதி மயக்கம் போட்டு விழுந்துர்றா. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லி தான் நமக்கும் இருக்கு. இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.